எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சோககரமான ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சரத்குமார் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம், அவருக்கு என்ன நடந்துச்சு, அதன் பிறகு என்ன சொன்னார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட அப்படிங்கிறதையும், அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பி சொன்ன பதிலும் திருப்பி செஞ்ச விஷயமும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை வெளியாகி எல்லாரையும் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட என்ன சொன்னார், அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண அந்த அதிர்ச்சிகரமான காரியம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய சமூக வலைத்தளங்களில் அதிகப்படியாக பேசப்பட்ட நபர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்புறம் ராதிகா தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எதனால் ராதிகாவை பற்றி நம்முடைய தமிழக மக்கள் இந்த ஒரு 2 மாத காலங்களாக இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மரணங்கள் தான் அதற்கு காரணம். முதல் மரணம் பாரதி ராஜா அவங்களுடைய மரணம். பாரதி ராஜாவுடைய மரணம் ராதிகா அவர்களை மிக பெருமளவுக்கு காயப்படுத்தியிருக்குது. எந்த அளவுக்கு பாரதி ராஜாவுக்கும் ராதிகா அவர்களுக்கும் அவர்களுக்கான உறவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்தினர் கூட பாரதி ராஜா கிட்ட கூட வரல, மருத்துவமனையில் எட்டி கூட பார்க்கல. ராதிகா தான் கடைசி 1 வருஷமாக மருத்துவமனையிலேயே கிடந்து பாரதி ராஜாவை சிரிக்க வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவர் இறந்து போன உடனே ராதிகா அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. ராதிகா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அப்பா போன்றவர் பாரதி ராஜா அப்படின்னு. அவர் இறந்ததை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அந்த இறுதி சடங்கில் பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளும் சொத்துக்காக சண்டை போட்ட உடனே கோபப்பட்ட ராதிகா அவர்கள் முதல்ல இங்கிருந்து வெளியே ஓடி போயிடுங்கன்னு பேசியிருந்தாங்க. இது மிக பெரும் அளவுக்கு சமூகத்தில் வைரலாக போயிடுச்சு. உடனடியாக அடுத்து 2வது மரணம் பாக்கியராஜ் அவர்கள். நேயர்களே, பாக்கியராஜ் மற்றும் ராதிகா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராதிகா சினிமா துறையில் ஒரு பெண்ணாக இருக்கும்போது பல பேர் பலவிதமாக இருப்பாங்களாம். ஆனால் நல்ல மனிதராக பாக்கியராஜ் தான் கூட இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த மனுஷன் இறந்ததையும் இன்னைக்கு ராதிகா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் அவங்க இறுதிச் சடங்குலையும் சொத்துக்காக சண்டை நடந்திருக்குது. அதை ராதிகா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல, அங்கேயும் சண்டை போட்டிருக்கிறாங்க. இதனால தான் கடந்த 1 மாதம் 2 மாத காலங்களாக ராதிகாவை பற்றி ஒட்டுமொத்த தமிழ் மீடியாக்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ராதிகா இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பல கவலைகள், பல சோகங்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ மீண்டும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்கள். சரத்குமார் பார்த்தீங்கன்னா உடலை ரொம்பவே கவனிச்சுப்பாராம், உடல் நலத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட சரத்குமார் அவர்களே தன்னுடைய மனைவி ரொம்பவே கஷ்டப்படுறத பார்க்கறத அவரால் தாங்கிக் கொள்ள முடியலையா. இத்தனைக்கும் ராதிகா அவர்கள் தான் சரத்குமாருடைய உடல் நலத்தை அவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சுப்பாங்களாம். அவங்களே கடந்த 2 மாத காலங்களா பல கவலைகள்னால சரத்குமார் அவர்களை கவனிக்கலையா. சரத்குமார் என்னதான் உடல் நலத்துக்கு நல்லாவே அக்கறை கொடுக்கிறவராக இருந்தாலும் ஒரு 2 மாத காலம் கொஞ்சம் அவரும் கண்டுக்காமல் விட்டாராம். இன்னைக்கு அவருடைய உடல்நிலையில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அப்படி அனுமதிக்கப்பட்ட சரத்குமார் அவர்கள் முதல்ல பண்ண வேலை என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையா, எதனாலன்னு தெரியலையா. உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தம்பி, உன்னுடைய ஆட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குதுப்பா. இந்த 2 மாதத்தில் நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற. இதெல்லாம் நான் கண்கூட பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியகரமாக இருக்குது. ஆனால் இதே நான் 2 மாதத்துக்கு முன்னாடி நீ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே கிடையாது. சும்மா மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி வாயில் பேசிட்டு எதுவுமே பண்ணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உன்னையும் நினச்சேன். ஆனால் 2 மாதத்தில் லஞ்சம் மூலையில் ஒழிச்சிட்ட, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற, தமிழகத்தில் நிறைய திட்டங்களை போட்டிருக்கிற. இது பல பேருக்கு தெரியலனாலும் ஒரு அரசியல்வாதியாக நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இப்போ நான் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னதான் பெரிய விஷயம் இல்லைன்னு மருத்துவர்கள் சொன்னாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுப்பான்னு சொல்லவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக நல்லபடியாக சீக்கிரமாக குணமாகும், நீங்கள் வாங்க, குணமாயிட்டு வாங்க, நம்ம நேரிலே பேசலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரத்குமார் அவர்கள் இப்போ ரொம்பவே நல்ல நிலைமையில் இருக்கிறாரா. சூன் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேச போகிறாரா. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நன்றி.